வணக்கம் மகளே. இந்த வீடியோல நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போறோம். ரவீந்தர் மகாலட்சுமி அவங்க பார்த்தீங்கன்னா கடந்த சில ஆண்டுகளாகவே சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பான டாபிக் நியூஸாகவே மாறினாங்க. அவங்களுடைய திருமணத்திலிருந்து இப்போது வரைக்கும் இவங்க என்ன ஒரு செயல் செய்தாலோ அது சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பும் தொடர்ந்து இவங்கள் மீது சர்ச்சைகளும் ஏற்படுத்தி வருது. இந்த நிலையில ரவீந்தர் அவர்களுக்கு நுரையீரல் இன்ஃபெக்ஷன் ஆகி காலையில் பார்த்தீங்கன்னா மாரடைப்பு ஏற்பட்டு தீவிர சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டிருக்காருன்னு தகவல் சோசியல் மீடியாவில் வெளியாகி ஒட்டுமொத்த திரையுலகையும் ரசிகர்களையும் அதிர்ச்சி வைத்துள்ளது. வாங்க ரவீந்தர் அவர் உடல்நலனுக்கு என்னாச்சு, எதனால இந்த மாதிரியான செய்தி வெளிவருதுன்னு இந்த வீடியோவில் முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நுரையீரல் இன்ஃபெக்ஷன் ஆகி ரவீந்தர் தற்போதைய நிலையில் நொறுங்கி போன மகாலட்சுமி வெளியான வீடியோ. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு சில படங்களை தயாரித்த பிரபலமான தயாரிப்பாளர் ரவீந்தர் அவர்கள். இவர் பேட்மேன் என்ற அனைவராலும் கூறப்பட்டு வருகிறது. ரவீந்தர் அவர்கள் சீரியல் நடிகை மகாலட்சுமியை கடந்த ஆண்டு திருமணம் செய்து கொண்டார். திருமணத்துக்கு பிறகு இவர்கள் திருமணம் குறித்து பல விமர்சனங்களும் பேசப்பட்டது. அதை கண்டுகொள்ளாமல் தனது வாழ்க்கையை வாழ்ந்து வராங்க. கடந்த சில மாதத்திற்கு முன்பு ரவீந்தர் பல கோடி பண மோசடி செய்ததாக கூறி அவரை கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டாரு. தொடர்ந்து இவர் பார்த்தீங்கன்னா டிவி சீரியலில் போய் தொகுப்பாளராகவும் நிறைய பேர்த்துக்கு விமர்சனம் சொல்லக்கூடிய ஆளாக இருந்துட்டு வராரு ரவீந்தர் அவர்கள். அவங்களுடைய மனைவி சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரைய சீரியலில் நடித்து மிகப்பெரிய ஒரு ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பு பெற்று வராங்க. தொடர்ந்து இவங்க வேலையை பார்த்துக்கிட்டு வந்தாலும் சோசியல் மீடியாவில் இவங்களை பற்றி ஏதாவது ஒரு செய்திகள் வந்து கொண்டே தான் இருக்கிறது. சமீபத்தில் கூட ரவீந்தர் அவர்கள் மகாலட்சுமி அவங்கள விவகாரத்து பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு வதந்தியான ஒரு செய்திகள் வெளிவந்துச்சு. இதற்கெல்லாம் முட்டுப்பள்ளி வைக்கும் விதமாக அவங்க இருவருமே சேர்ந்து இணைந்து இருந்த ஒரு புகைப்படத்தை வெளியிட்டு ரசிகர்களுக்கு மிகப்பெரிய சாக் கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரியான நியூஸுக்கு பார்த்தீங்கன்னா முற்றுப்புள்ளியும் வச்சாரு ரவீந்தர் அவர்கள். இதனைத் தொடர்ந்து இவர் பல கோடி ரூபாய் மோசடி செய்து சிறையில் அடைக்கப்பட்டு பின்பு ஜாமீனில் வெளிவந்திருக்காரு ரவீந்தர் அவர்கள். தொடர்ந்து பிக்பாஸ் நிகழ்ச்சி குறித்து விமர்சனம் செய்து வரும் நிலையில் ரவீந்தர் அவர்கள் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் 7க்கான நிகழ்ச்சியில் விமர்சனம் செஞ்சுட்டு வந்தார். அந்த நிகழ்ச்சியில் இப்போ இவர் விமர்சனம் சொல்ல பார்த்து நிறைய பேர் ரசிகர்கள் மத்தியால் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருந்தது. ரவீந்தர் அவர்கள் நாளைக்கு பிக்பாஸ் விமர்சனம் என்ன சொல்ல போகிறார் என்று ரசிகர்கள் எல்லாமே காத்து கொண்டிருந்தாங்க. அந்த அளவுக்கு இவருடைய விமர்சனம் உண்மைத்தன்மையாக இருக்கும் என்று ரசிகர்கள் எல்லாமே நம்பிக்கிட்டு வராங்க. இந்த நிலையில ரவீந்தர் தன் உடலில் சில பிரச்சனைகள் இருப்பதாக பிக்பாஸ் விமர்சன வீடியோ ஒன்று தெரிவித்திருந்தார். அந்த வீடியோவில் தனக்கு நுரையீரல் சில இன்ஃபெக்ஷன் இருப்பதாகவும் நெஞ்சு பகுதியில் அதிக வலி இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார். இதனால பார்த்தீங்கன்னா ஒரு வாரமா ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்ததாகவும் கூறியிருந்தார். மேலும் ஆக்சிஜன் அளவு குறைவாக இருப்பதால் மூச்சு சுவாசம் சிகிச்சைக்காக முகத்தில் இந்த டியூப்களை போட்டு ரவீந்தர் தெரிவித்திருந்தார். இதற்கு பலமும் குணம் பெற ஆறுதல் கூறி வந்தாங்க. மேலும் ரவீந்தர் தற்போதைய நிலை குறித்து மகாலட்சுமி வேதனையாக அளித்திருக்காங்க. அதில் தொடர்ந்து மூச்சு விடுவதில் ரொம்பவே சிரமமாக இருக்குது என்னுடைய கணவருக்கு. இது மாதிரியான பிரச்சனைகள் அவருக்கு நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு வருவதால் காலையில் மாரடைப்பு ஏற்பட்டுள்ளதாக ஒரு செய்திகள் சோசியல் மீடியாவில் வெளிவந்துட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இவருக்கு தொடர்ந்து ஆறுதல் சொல்லிட்டு வராங்க. ரசிகர்கள் எல்லாமே இவருக்காக பிரார்த்தனையும் செய்துட்டு வராங்க. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.